நட்புகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஈஸியாக எளிமையாக அழகாக ஃபால்ஸ் தைக்கிறத பற்றி பார்க்கலாம். சாரீக்கு மேட்சிங்காக ஃபால்ஸ் கடைகளில் விற்கிது, வாங்கிக்கணும். பாபினில் அந்த கலர் நூல் சுற்றிக்குங்க. கடைகளில் வாங்கும் போதே அந்த ரெண்டு பக்கமும் நீல வாக்கில் மடித்து தைச்சிருப்பாங்க, எம்மிங் பண்ணியிருக்கும், தையல் போட்டிருக்கும். ஆனால் அகல வாக்கில் தையல் இருக்காது. அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ரெண்டு பக்கமே தையல் போட்டுக்குங்க. தையல் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சேரீ எடுத்துங்க. சேரீயோட கீழ்பாகத்தை எடுத்துங்க. ஒரு 2 ஜான், நம்ம கையளவு 2 ஜான், அதாவது ஒரு 14 இன்ச்சு விட்டுட்டு, உள் சுத்துக்கு தேவை கிடையாது. உள் சுத்துக்கு தேவையில்லைன்றதால ஒரு 14 இன்ச்சு விட்டுட்டு நம்ம அந்த ஃபால்ஸை வைக்கணும். கீழே ஃபால்ஸோட முனையும் சேரீயோட முனையும் ஈவனாக வர மாதிரி அந்த ஃபால்ஸில் தையல் இருக்குது பார்த்திங்களா, கீழே அந்த தையல் மேலேயே வர மாதிரி ஒட்டின மாதிரி கீழே துணி நிற்காமல், புடவை துணியும் நிற்கக்கூடாது. ஸோ எக்ஸ்ட்ரா இல்லாமல் கரெக்டாக வச்சு ரெண்டுத்தையும் அடிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் நீலவாக்கில் அடித்து முடிச்சோன்னே இப்போ நம்ம ஸ்கொயராக திருப்ப போகிறோம். அப்போ திருப்ப சொல்ல என்ன பண்ணணும்னா, முடிய சொல்ல அந்த இடத்துல ஊசியை வில்ல விட்டுட்டு நேராக திருப்பணும். திருப்பிட்டு அந்த கைடை இறக்கி விட்டுட்டு இப்போ புடவையை கரெக்டாக நேர்கோட்டில் வச்சு, ஃபால்ஸையும் நேர்கோட்டில் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம கிராஸாக ஃபால்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா, இது மாதிரி கிராஸ் ஆகிடுச்சுன்னா சுருக்கமாக வரும். அப்புறம் பாதிக்கு மேலே தைக்கவே முடியாது. கையால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல், அடியிலையும் புடவை மடிப்பு இல்லாமல் நேராக எடுத்து வைக்கணும். புடவையும் நேராக வச்சுக்கணும், ஃபால்ஸையும் நேராக எடுத்து வச்சு தையல் போடணும். நம்ம பக்கமாகவே எப்போவுமே தேய்ச்சி விடணும். தட்டினோம் அப்படின்னா அடியில் சுருக்கு இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த அகலவாக்கு தையலை அடிச்சுட்டு திரும்பவும் இப்போ சாரியை திருப்பணும். இதுவுமே ரொம்ப முக்கியமாக பார்த்து தைக்கணும். ஏன்னா அடியில் புடவை மடிஞ்சிடும். அது மடியாமல் இருக்க நம்ம இது மாதிரி தட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேர்பக்கமாக, அதாவது இது மாதிரி நேர்பக்கமாக தேய்ச்சி விடணும். ஸோ கிராஸாக தைக்கக்கூடாது. இது மாதிரி கிராஸாக தைச்சோம்னா சுருக்கு வந்துடும். ஸோ நேர்பக்கமாக தைச்சி விட்டுட்டே வரணும். ஸோ இதே மாதிரி தைச்சிக்கிட்டே நேராக வரணும். சிலர் இந்த இடத்துல எம்மிங் கேட்பாங்க. சரி, எம்மிங் பண்ணி கொடுங்க ஃபால்ஸ் அப்படின்றப்ப என்னென்னா, கீழே மட்டும் தையல் வரும். மேல் போடுற தையல் ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடியே, ஃபால்ஸ் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்டன்ஸு பெரிய தையல் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையலை பிரித்து விட்டுணும். எம்மிங் வேணும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம அந்த மெத்தடை பண்ணலாம். ஸோ இது மாதிரி நேராக அடிச்சுட்டே வரணும். அதே மாதிரி சாரீ அடியில் தங்காமல் சுருங்காமல் இது மாதிரி தடவி கொடுத்துக்கிட்டே, சாஃப்டாக தடவி கொடுத்துக்கிட்டே தைச்சிக்கிட்டு வரணும். ஸோ இது மாதிரி தைச்சி முடித்த உடனே இதுலேயுமே கடைசியாக எண்டு பாகம் வந்துடும். எண்ட் பாகம் வந்ததும் அதே மாதிரி ஊசியை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக வச்சு தைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸு கிராஸாக போகாமல் சிறப்பாக இருக்கும். ஃபால்ஸ் எதுக்கு வைக்கிறதா, முன்னாடி கொசுவத்தில் இது மாதிரி மடிப்பு வைக்க சொல்ல ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு எடுப்பாக இருக்கும். ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ. நன்றி அனைவருக்கும்.